ஹாய், 5 ஸ்டார் சலப்பறையின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட உறவுகளுக்கும், கல்யாண நாள் கொண்டாட உறவுகளுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, சிம்பிளா ஒரு 15 நிமிஷத்துல குக்கர்லே குருமா, வெள்ளை சுண்டல் குருமா செய்யறது எப்படி? அப்படி ஈஸியா பார்த்தரலாம் அப்படின்னு. இது மெயினா பேச்சுலர்ஸ் உங்களுக்கு, அப்புறம் இப்பெல்லாம் இப்ப புதுசா எல்லாம் வந்து கிச்சன்ல பூந்து எல்லாம் தடபுடான்னு பண்றீங்கல்ல, அவங்களுக்கோசரம், உங்களுக்கோசரம் நான் வந்து இது சிம்பிளா செஞ்சு காட்டுறேன். ஈஸியா கத்துக்கலாம். செஞ்சு அசத்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் தாளிக்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நான் வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சியும் பூண்டையும் வந்து தட்டி வச்சிருக்கேன். அரைக்கல, தட்டி வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்தது புதினா, 2 பச்சை மிளகாய், அப்புறம் எண்ணெயில போடுறதுக்கு என்னென்ன போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. கல்பாசி, மராட்டி முக்கு, ஒரு அன்னாசி பூ, ஜாதி பத்திரி, ஒரு ஏலக்காய். இதெல்லாம் வந்து நமக்கு தாளிக்கிறதுக்கு ஓகேவா. அடுத்தது மசாலா மிக்சியில போட்டு அரைக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தலாம். தேங்காய் ஒரு 2ல இருந்து 3 பத்தை எடுத்து வச்சிருக்கேன் நானு. அது கூட ஒரு 2 பல்லு பூண்டு, அப்புறம் பொட்டுக்கல்ல, அடுத்தது கசகசா, சோம்பு சும்மா கொஞ்சோண்டு, அப்புறம் 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மிக்சில போட்டு அரைக்கிறதுக்கு ஓகேவா. அடுத்தது நமக்கு தேவையான அளவு பட்டாணி வந்து நேத்துக்கு நைட்டே நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பயும் போல மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஓகேவா. நாம் அடுத்தது தாளிக்க ரெடி பண்ணலாமா குக்கர்ல. இப்ப அடுப்புல நம்ம வந்து குக்கர் வச்சாச்சு. எண்ணெய் ஊத்திடலாம். கடுகு போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். அதுல வாசனை பொருட்கள் இருக்குல்ல, மராட்டி முக்கு, கல்பாசி, அதே போட்டுடலாம். ஓகேவாங்களா. அடுத்தது ஒரு பெரட்டிட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே ஒட்டுக்கா போடலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்ப நாம வணக்கலாம். ரொம்ப வணக்க வேண்டாம், லைட்டா ஒரு மீடியமா வர மாதிரி வணக்கிடலாம். ஓகேங்களா. கல்லுப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுடலாம். அப்பதான் வெங்காயம் வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியா வணங்கும். இப்ப மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாமா. போட்டாச்சு. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுடலாமா. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் மிளகாத்தூள் போட்டாதான் டேஸ்டே இருக்கு. தேவையான அளவு. காரம் வேணா காரமா போடுங்க, காரம் வேணாம்னா கம்மியா போடுங்க. அவ்வளவுதான். வெங்காயம் இது வரைக்கும் வணங்கினா போதும். இப்ப நாம என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு நான் அரைக்கிறதுக்கு காட்டினேன் இல்லையா, அத மிக்சில போட்டு அரைச்சு தண்ணி கலந்து வச்சிருக்கேன். ஊத்திடலாமா நமக்கு. இன்னும் தண்ணி கொஞ்சம் எடுக்கலாம். ஏன்னா பட்டாணி எல்லாம் வேகணும் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே கொஞ்சோண்டு சுக்கு போடுவேன். எந்த ஒரு பட்டாணி குருமா இருந்தாலும் சரி, இந்த வாயு சம்பந்தமா இருக்கிற இதுக்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் சுக்குத்தூள் அரைச்சி பொடி பண்ணி ஜல்லரிச்சு வச்சிருக்கேன். நான் எப்பயுமே சுக்கு வந்து சேர்த்துருவேன். அப்பதான் நமக்கு அந்த வாயு தொந்தரவு எல்லாம் வராது. அதனால சுக்குத்தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். அது உங்க இஷ்டம். உங்களுக்கு எது வேணுமோ வேண்டாம்னா விட்டுலாம். ஓகேவா. இப்ப நமக்கு போட்டாச்சு. அடுத்தது பட்டாணி. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. இன்னமேட்டு குக்கர்ல ஒரு 4 விசில், 4ல இருந்து 5 விசில் விட்டு எடுத்துட்டா குருமா ரெடி. பேச்சலர்ஸ் எல்லாம் இதை ஈஸியா செய்யலாம். எல்லாம் ஒரே குக்கர்ல தாளிச்சு விட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா குக்கர் விசில் வந்தா நமக்கு குருமா ரெடி. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இப்ப குக்கரை நம்ம மூடி வச்சிடலாமா. விசில் போட்டுடலாம். ஒரு 4ல இருந்து 5 விசில் வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான்
விசில் இறங்கிடுச்சு. நாம திறந்து பார்க்கலாமா? டடடடா. திறந்தாச்சு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? மேல எண்ணெய்லாம் வந்து அவ்வளவுதான். சோ சிம்பிள். நம்ம அந்த ஸ்கூலுக்கு அனுப்புற நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் குக்கர்ல இப்படி விசில் விட்டு பண்ணிட்டா குருமா ரெடி. எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திடலாம். ஓகே. பாத்திரத்துல பாருங்க மாத்தியாச்சு. செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்க பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.